நீங்கள் பொதுவாகவே தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு பல இடங்களிலே அதிகரித்து கொண்டு போயிருக்கிறது. மேலும் எங்களுடைய சதவீதம் எதிர்பார்ப்புக்கு மேல் தாண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தூத்துக்குடி தொகுதியிலே எதிர்மறை வாக்கு எங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். மேலும் மத்திய அரசினுடைய தொடர் திட்டங்களே அதனுடைய சாதனைகள், அதனுடைய பொருளாதார வளர்ச்சி, கோவிட்டுக்கு பிறகு நாட்டுடைய பாதுகாப்பு, இதைத்தான் வாக்காளர்கள் மையமாக வைத்து வாக்களித்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நூற்றுக்கணக்கானோருக்கு வாக்கு இல்லை என்று தங்களுடைய வாக்குரிமையை நிராகரித்திருப்பது ஜனநாயகத்திலே ஒருபோதும் ஏற்புடையதல்ல. இதற்கு தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அப்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 40-50 என்று கணக்கு போட்டால் நிச்சயமாக ஒரு தொகுதியிலே ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாத சூழல் இருந்திருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன, ஏன் இப்படி நடந்தது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் வாக்களிக்க சென்ற வாக்குச்சாவடியில் கூட கணவருக்கு வாக்கு உண்டு, மனைவிக்கு வாக்கு இல்லை என்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது. இது மக்கள் மத்தியிலே நிச்சயமாக பேச்சாக இருக்கிறது. ஏன், எதற்கு நடந்தது என்பது கேள்விக்குறியாக இருக்குது. நன்றி சார்.